ஊடகர் ஒரு நாட்டின் பிரதமராக முடியுமா? நேபாளத்தில் இது நிஜமாகி இருக்கிறது. கையில் மைக்கோடு அரசியல்வாதிகளை விமர்சித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் இன்று அதே நாட்டின் செங்கோலை பிடித்துள்ளார். காத்மாண்டுவின் முன்னாள் மேயரான 35 வயது பாலேந்திர ஷா நேபாளத்தின் 47வது பிரதமராக பொறுப்பேற்று ஒரு புதிய வரலாற்றை படைத்துள்ளார். கடந்த ஆண்டு நேபாளத்தில் ஊழலுக்கு எதிராக வெடித்த ஜென்சி மாணவர் போராட்டங்கள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தன. அந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறையில் 76 பேர் உயிரிழந்தனர். இதன் விளைவாக பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் ஆட்சி கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய தேர்தலை நடத்தும் வரை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக நாட்டை வழிநடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. பாலேந்திர ஷா தலைமையிலான ராஷ்டிரிய சுதந்திர கட்சி மொத்தமுள்ள 275 இடங்களில் 182 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றது. குறிப்பாக ஜாப்பா 5 தொகுதியில் போட்டியிட்ட பாலேந்திர ஷா முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலியை நேரடியாக தோற்கடித்தார். நேபாளத்தின் பழமையான கட்சியான நேபாளி காங்கிரஸ் வெறும் 38 இடங்களுடன் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. KP சர்மா ஒலியின் கட்சி 25 இடங்களை மட்டுமே பெற்றது. நேபாள அதிபர் மாளிகையில் மார்ச் 27ஆம் தேதி அன்று நடைபெற்ற விழாவில் அதிபர் ராம்சந்திர பௌடேல் முன்னிலையில் பாலேந்திர ஷா பிரதமராக பொறுப்பேற்றார். இந்த விழாவில் 200க்கும் மேற்பட்ட இந்து அர்ச்சகர்கள் மற்றும் பௌத்த லாமாக்கள் மந்திரங்களை முழங்க சங்கு ஒலிகளுக்கு இடையே இந்து சம்பிரதாயப்படி அவர் பதவியேற்றுக் கொண்டார். தனது தனித்துவமான கருப்பு நிற நேபாள தொப்பி மற்றும் கூலிங் கிளாஸ் அணிந்து அவர் பதவியேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நேபாளத்தின் மிக இளைய வயது பிரதமர் மற்றும் தெற்கு சமவெளி பகுதியைச் சேர்ந்த முதல் மதேசி பிரதமர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். பதவியேற்ற உடனேயே தனது தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு செலவுகளை குறைக்கும் வகையில் 14 பேர் கொண்ட சிறிய அமைச்சரவையை அவர் அறிவித்தார். இதில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பொருளாதார நிபுணர் ஸ்வர்ணிம் வாக்லே நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பதவி ஏற்பதற்கு முந்தைய நாள் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு புதிய இசை வீடியோவை வெளியிட்ட பாலேந்திர ஷா, நேபாளம் இனி பயப்படாது, ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி வந்தே சேரும் என பாடி தனது தேசப்பற்றை வெளிப்படுத்தினார். புதிய பிரதமர் பாலேந்திர ஷாவுக்கு முன் பல கடினமான சவால்கள் உள்ளன. 2025ஆம் ஆண்டு நடந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களின் போது வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் வறுமையில் வாடும் நேபாள மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் இவரது முக்கிய பணிகளாக இருக்கும். குறிப்பாக வேலை தேடி தினமும் சுமார் 1500 இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலையை மாற்றி உள்நாட்டிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இவரது அரசு உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாலேந்திர ஷாவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல பாலேந்திர ஷாவுடன் இணைந்து பணியாற்ற ஆவலோடு இருப்பதாக மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோல் சீனாவின் வெளியுறவுத்துறையும் நேபாளத்தின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மைக்கு ஆதரவு அளிப்பதாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது.